வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. கள்ளச்சாராய விஷச்சாராய விபத்து இல்லை, அது வந்து விஷச்சாராயம் அருந்தி ஒரு 66 பேர் இறந்த சம்பவம் தமிழகம் முழுக்க பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி தேர்தலை எதிரொலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது திமுக ஜெயிச்சது. இருந்தாலும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். சிபிஐக்கு மாற்ற சொல்லி உத்தரவு பண்ணிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும், நம்ம சிபிஐக்கு மாற்றுறதில் நமக்கு அப்படி உடன்பாடான்னு கேட்டால், ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி உச்சநீதிமன்றம் அந்த ஒரு சின்ன பெண்ணுக்கு நடந்த பாலியல் பிரச்சனைக்கு நீங்கள் சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்னு கேஸ் போடும்போது உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சொன்னது சிபிஐட்ட கொடுக்கலாங்க, கொடுத்தா 8-10 வருஷம் இழுத்தடிப்பாங்கன்னு இதே உச்சநீதிமன்றம் சொன்னிச்சு. அப்போ இந்த வழக்கை இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழக போலீஸார் விசாரிக்கக்கூடாது, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு தேமுதிக, அதிமுக, பாமக உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் நம்ம வழக்கு தொடர்ந்து இருந்தாங்க. இந்த வழக்கு சிபிஐக்கு போகிறதுனால இன்றைக்கி சிபிஐ ஸ்ட்ரெயிட்டாக அதுக்கு உள்ளே வந்துடும். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா ஆளக்கூடிய பிஜேபி அப்படிங்கிறதுனால சிபிஐ என்ன ஸ்டைலில் விசாரிக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த 66 பேர் இறந்ததை யாராலும் மறக்க முடியாது, மன்னிக்கவும் முடியாது. திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதற்கும் சில பேர் ஆதரவு தெரிவித்தா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே மரக்கான ஒன்று நடந்தது, அதுக்கு அடுத்து இது. இப்போ நீதியரசர்கள் சொன்ன இன்னொரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க, அந்த அதிகாரிகள் மீது எடுத்த நடவடிக்கையை தமிழக அரசு திரும்ப பெற்றது தப்பு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க மக்கள்கிட்டே நம்ம கேட்குறோம், நீங்கள் திமுக அதிமுக எந்த கட்சி வேணா இருங்க, மற்றதுக்கெல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு பேசக்கூடிய திமுகவினர் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க? அதிகாரிகள் அதாவது என்னென்னா, ஒரு சம்பவம் நடக்குது, அதில் வரக்கூடிய மாவட்ட ஆட்சியர் இல்லை அதனால் இல்லைன்னு சொன்னார். அந்த சாவு ஒரு வீட்டில் வைக்கிறாங்க, மறுபடியும் சாராயத்தை குடித்து மறுபடியும் பிரச்சனை ஆகுது. முதல்லையே ஆமாம் இது விஷச்சாராயம்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு தவறு நடந்திருக்குமா? அவரை மாற்றினாங்க. இன்னும் நிறைய பேர் அதிகாரிகளை மாற்ற வேண்டியது. தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களை கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் தாங்க அவங்களுக்கு பயம் இருக்கும். இப்போ சாதாரண ஒரு மனிதர் தப்பு பண்ணால் நம்ம நடவடிக்கை எடுக்கிறோம்ல, இப்போ அதிகாரிகளில் மிகச்சிறந்த அதிகாரிகளும் இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கேர்லெஸ்ஸான அதிகாரிகளும் இருக்காங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் யார் கடிவாளம் போடுவது? அதிகாரிகள் ஆட்சி தான் நடக்குதுன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் உறுதியாகுதா இல்லையா? இப்போ நீதிமன்றம் சொன்னது, இப்போ நம்ம சொன்னால் கோவப்படுறீங்கல்ல, நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இப்போ என்ன பதில் சொல்ல போகிறீங்க? எல்லாத்துக்கும் நீதிமன்றங்கிறாங்கல்ல. மோடி அமித்ஷா பற்றி நம்ம சொன்னால் மட்டும் இதை கேட்குறோம், ஆமாம் தப்பு தான் அவங்க பண்ணுறது அப்படின்ட்டு. எடப்பாடி பண்ணால் டெண்டர் முறைகேடு வழக்கு நம்ம பற்றி பேசும்போது பேசுகிறோம். ஆனால் திமுகனா மட்டும் இல்லை ஒரு சார்புக்கு நடுநிலையாக பேசாமல் ஒரு சார்புக்கு மட்டும் பேசுகிறதுனா என்னங்க அர்த்தம்? நமக்கு ஒன்றுமே புரியல. அதெல்லாம் அதாவது நேர்மையாக நியாயமாக பேசணும். இன்றைக்கி இந்த உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை என்ன சொல்கிறீங்க? அது இன்னொன்று மிகப்பெரிய விஷயம். ஒரு ஆள் சாராயம் காய்ச்சுறாரு, அவர் தொடர்ந்து அவர் மேலே வழக்கு இருக்குன்னு காவல்துறையே சொல்கிறாங்க. அவர் மேலே ஏன் சிம்பிளாக வழக்கு போடுறீங்க? வெளியில் அதே தொழிலை பண்ணுறாரே. இதை தானேங்க நம்ம சொல்கிறோம். திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி மாறினாலும் காட்சிகள் மாறலாம், அதே தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? டெண்டர் முறைகேடுனாலும் அதே நிறுவனம், திமுகலே அதே தான், அதிமுகலே அதே தான். என்ன வேறுபாடு உங்கள் 2 பேருக்குள்ளே? இதான் நம்ம கேட்குறோம். இதை யாரும் கேட்கக்கூடாதுங்கிறது எந்த விதத்தில் ஜனநாயகம் நமக்கு தெரியல. இப்போ இதுக்கு என்ன பதில்? சிபிஐ வரட்டும், நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். ரைட்டு, பார்த்துக்கோங்க. ஏற்கனவே சிபிஐ உள்ளே வரக்கூடாது, கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாமல் ஆர்டர் போடுறதே நீங்கள் தானே. உங்களுக்கு தான் மடியில் கனம் இல்லையே, வழியில் பயம் இருக்கக்கூடாது. ஏன் இந்த பயம் வந்தது? ஏன்னா சிபிஐ அத்துமீறும், ஈடியை வச்சு பிஜேபி மிரட்டும், ஊரறிஞ்ச விஷயம். நீங்கள் பண்ணது கரெக்ட். அப்போ நம்ம ஆதரவு தெரிவித்தோம் திமுகவுக்கு, பரவாயில்லப்பா திமுக பண்ணது கரெக்டு தான். மேற்கு வங்காளம் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க, கேரளா உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க, கர்நாடகா மூடா கேஸில் உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்க, நீங்கள் பண்ணது கரெக்ட் நம்ம சொன்னோம். திமுக நல்லது பண்ணால் நல்லது சொல்கிறோம். இதுக்கு என்னங்க பதில்? 66 பேருங்க. இதே வேற கூட்டணி கட்சி மட்டும் விசிகாவோ மற்ற எந்த கட்சியும் திமுகவோட இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த மேட்ரு கொஞ்சம் யோசனை பாருங்க. விசிகா இன்னொன்று, பாதிக்கப்பட்ட மக்கள் பெரும்பாலானவர்கள் விடுதலை சிறுத்தைகள், தொல் திருமணம் ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்காக தானேங்க அவர் இறங்கி பெருசாக பண்ணாரா? இதுலேயே நமக்கு 1000 கருத்து வேறுபாடு உண்டு. இதே வேறு ஆட்சியில் பிசிகா அந்த பக்கம் இருக்கும்போது நடந்திருந்தால் அவர் கூட்டணி தர்மத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு ஒத்துக்கிறோம். எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணும், ஒரு எல்லைக்கு உட்பட்டு தான் பண்ணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை, இந்த விஷயம் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கும்போது, அவர்கள் பாதிக்கப்படும் போது அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அது ஒன்றிணையாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வேங்கை வயல் பற்றியும் இதை பற்றி இதே மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். ஆனால் காட்சிகள் மாறும், ஆனால் எதுவுமே மாறாதுங்கிறது இது ஒரு விஷயம். இப்போ அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி உத்தரவு. நம்ம என்ன கேட்குறோம்னா, பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல பிடுங்குறாரு சார், அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு?
அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து அவர் நல்லவருங்கிறார் சார். திமுக வந்து நடவடிக்கை எடுக்குன்னு பார்த்தா என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்க? நம்ம ஒன்றுமே புரியல. என்ன தான் நடக்குது நாட்டில்? இது யாருமே எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன இதெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணீங்க? ஏழை மக்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்காம, ஏழை மக்களுடைய நிலைமை யாருங்க புரிஞ்சுக்கிறா? கொஞ்சம் யோசனை பாருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த கட்சி, எல்லா கட்சியும் தான் நம்ம சொல்கிறோம், புதுசாக வந்த கட்சி பழைய கட்சி எல்லாம் சொல்கிறோம். ஏழை மக்களுடைய கஷ்டத்தையே புரிஞ்சுக்காம, பாதிக்கப்பட்டிருக்க மக்களுக்கு பேசாமல், ஒரு பக்கம் திராவிட மாடல் வாழ்க, இன்னொரு பக்கம் விஜய் வாழ்க, இன்னொரு பக்கம் எடப்பாடி வாழ்க, இவங்க 3 பேர் வாழ்கிறாங்க. நம்ம எப்போ வாழ்கிறது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நாட்டு மக்களுக்காக நேர்மையாக நியாயமாக எல்லாத்தையும் பார்க்கணும். அதை விட்டுட்டு திமுக காரங்களாவோ அதிமுக காரங்களோ விஜய் கட்சிக்காரங்களோ பார்த்தோம்னா இப்படி தான் நடக்கும், வேறு ஒன்றும் நடக்காது. இந்த 66 பேர் மரணங்கிறது வந்து ரொம்ப ஏன் நம்ம இவ்வளோ கோவப்படுறோம்னா, முதல்ல மரக்காணம் நடக்கும்போது நீங்கள் உஷாராயிருக்கணுங்க. இதெல்லாம் இந்த விஷச்சாராயம்ங்கிறது எப்படிங்க உங்களுக்கு கிடைக்கிது? எந்த தைரியத்திலைங்க அவங்க காய்ச்சறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதே ஒரு மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய மதுவிலக்கு முக்கியமான அதிகாரிகளை வந்து காத்திருப்போர் பட்டியலில் வச்சிங்கன்னா அடுத்து உங்களுக்கு பயம் இருக்குமா இருக்காது? அடுத்த எந்த ஏரியாவில் நடக்குமா? காவல்துறையை நினச்சா உடனே ஒன்றுமே பண்ண முடியாது. காவல்துறை மட்டும் நினச்சாங்கன்னா யாருமே பண்ண முடியாதுங்க. இது எல்லாத்துக்கும் தெரியுங்க. நம்ம காவல்துறை அவ்வளோ நல்ல காவல்துறை. அப்படி இருக்கும்போது எங்கே தவறு நடக்குது? எப்படி அவங்களுக்கு தைரியம் வருது? கடுமையான அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்களாம் நீங்கள் கடுமையான சட்டம் போட்டு இங்கே உள்ளே வைக்கணும். மற்றதுக்கெல்லாம் போக்சோங்கிறோம், அந்த சட்டங்கிறோம், இதுக்கும் கடுமையான தண்டனை எடுக்கணும். 66 உயிர்கள்ங்கிறது இது வந்து யாருமே ஜீரணிக்க முடியாது. இதை வேணால் திமுக காரங்க ஈஸியாக கடந்து போகலாம். இது வந்துங்க அது அவர் மேலே தப்பு, இவர் மேலே தப்பு. உங்கள் ஆட்சியில் ஏன் நடந்தது? 2வது தடவை ஏன் நடந்தது? அதான் நம்ம கேட்குறோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது மறுபடியும் சொல்கிறோம், திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி. திமுகவுடைய நாணய முதல்வன் திட்டமாகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், அவங்களுடைய உரிமை தொகையாகட்டும், விடியல் திட்டமாகட்டும், இப்போ மருந்தகம் ஆரம்பிக்கிறாங்களா, அதையெல்லாம் நாம் பாராட்டுகிறோம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த விஷயம் ஏன் அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குதுன்னு தொடர்ந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும், இந்த மாதிரி நடந்தால் அவங்க ஆட்சிக்கு கெட்ட பேருங்க, அப்புறம் நாளைக்கு அவர் வந்துருவார் இவர் வந்துருவார்னா யாரும் வரக்கூடாது, நாங்கள் தான் இருப்போம். ஆனால் நாங்கள் இப்படி பண்ணுவோங்கிறது எந்த விதத்தில் சரின்னு தெரில. இதை பார்த்துட்டு இருக்க நீங்களே மனசாட்சி இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். இப்போ திமுக இதுக்கு வந்து செயல் திட்டக்குழு இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு எல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் சார், எல்லாம் ஒன்று பண்ணுங்கள், அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. இந்த விஷயத்தை எப்படி கையாள போகிறீங்க? இந்த விஷயம் சிபிஐக்கு மாட்டுறது திமுகவுக்கு ஒரு தலைவலி தான். தேர்தல் வருதுங்க, பிஜேபி என்ன வேணால் பண்ணும், இதை வந்து தேவையில்லாமல் அவங்க நோண்டுவாங்க, விடமாட்டாங்க சார், அவங்க மூடி விடுவாங்க. அவங்களுக்கு தான் நல்ல சான்ஸு. சிபிஐக்கு கொடுத்துட்டாங்களா, 10 வருஷம் 8 வருஷம்லாம் இல்லை, 1.5 வருஷத்தில் எலெக்ஷன். இதை வந்து தீவிர விசாரிப்பாங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் நியாயமாக விசாரித்தா போதுங்க, யாரையும் நியாயமாக விசாரித்தா போதும். அந்த தொடர்ந்து குற்றம் செய்யக்கூடியவர்களை சாதாரண கேஸ் போட்டது யார்? அங்கே இவ்வளோ நாள் நடக்குதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அதை வந்து இந்த அளவுக்கு வந்து விட்டு இந்த அளவுக்கு எல்லா அதாவது பல இடத்துல வந்து பெருகி இருக்கக்கூடிய நிலைமைக்கு உண்டாக்குன அதிகாரிகள் யார்? அவர்களுக்கான தண்டனை, அந்த அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுத்தால்தான் அடுத்த அதிகாரிகளுக்கு பயம் வரும். சும்மா குட்கா வழக்கில் மட்டும் 2 அதிகாரிக்கு நம்ம இது கொடுத்துட்டு, டெண்டர் முறைகேடு வழக்கில் வேலுமணிக்கு சம்மந்தப்பட்ட 2 IAS ஆஃபீஸருக்கு மட்டும் கொடுத்துட்டு மற்றவர்களை விடுவித்தால் இது தவறான முன்னுதாரணமாயிரும். ஏழைகள் ரொம்ப பாவம் சார், அவங்கள காப்பாற்றுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.